வணக்கம் நண்பர்களே. மனம் வீசக்கூடிய மலர் செடிகள் நிறைய வளர்க்குறோம். நல்ல மனம் இருந்தாலே அந்த மலர்களுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. நல்ல மனம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு தேன் சுவையும் இருக்கும். அந்த மாதிரி செடிகளை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கும்போது தேனீக்களை கண்டிப்பாக அதிக அளவில் ஈர்க்கும். தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பூச்செடிகளையும் நம்ம மாடி தோட்டத்தில் சேர்த்து வளர்க்கும் போது தான் நம்மளுக்கு அதிகப்படியான ஈல்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தேனீக்களை அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த மதுக்காமினி அப்படின்னு சொல்லக்கூடிய செடி. இதை மர மல்லிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடியை கேரளாவில் மர முல்லைன்றாங்க. அவங்க முல்லைனாலே மல்லி எல்லாத்தையுமே முல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இதை ஆரஞ்சு ஜாஸ்மின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதோட விஞ்ஞான பேர் முராயா பானிகுலேட்டா. நர்சரிஸில் இதை மதுக்காமினி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சில இடங்களில் தான் முராயா செடி அப்படின்னு சொல்கிறாங்க. மதுக்காமினி அப்படின்னா, காமினினா தமிழில் கூட ஒரு பேர் இருக்குது, அழகிய பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த செடி பழங்காலத்திலேருந்தே இருக்குது. ஆனால் இப்போ தான் ரீசண்டாக தான் இந்த செடிகள் நம்ம ஏரியாலையும் நல்லா வளருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இப்போ தான் நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒரு 3 டைப் உண்டு. பெரிய மரம் மாதிரி வளரக்கூடியது, மீடியம் சைஸ் ஒரு குறு மரமாக ஒரு 4-5 அடி ஹைட்டு வளரக்கூடியது. என்னுடைய செடி அந்த மீடியம் சைஸில் உள்ளதான். இதிலே மினியேச்சர் டைப்பும் உண்டு. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இலைகள். பூக்கள் இதோட சின்னதாக இருக்கும். ஆனால் மனம் எல்லாத்துக்குமே ஒன்று போல தான் இருக்கும். என்கிட்டே அந்த செடி இருக்குது, காமிக்கிறேன். இதோட இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம கறிவேப்பிலை இலைகள் மாதிரி இருக்கும். இதுக்கு காட்டு கறி வேம்புன்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காரைன்னு ஒரு தமிழ் பேரும் இருக்குது. மதுக்காமினின்னு சொல்கிறது தேவலோக பெண்கள் காமதேவனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தலையில் சூடி இருந்ததாக ஒரு கதை சொல்கிறாங்க. அது கட்டுக்கதையா உண்மை கதையா என்னன்னு தெரியல. ஆனால் பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் தேன் சுவை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மனம் பார்த்திங்கன்னா மல்லியோட அதிக அளவில் மனம் இருக்கும். அந்த மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாயங்காலம்தான் மலரும். பக்கத்தில் போகும்போது கூட அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அதுவும் நிறைய பூத்து இருக்கும்போது அந்த தோட்டமே நல்லா மணக்கும். தேனீக்களை அதிக அளவில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன். நிறைய தேனீக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த பூவை. அதனால் இந்த செடியை மாடி தோட்டத்தில் வளர்க்கும்போது பாலினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வளர்க்குறது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மலாக மல்லி செடி முல்லை செடிலாம் வளர்க்குறோம்ல, அதே மாதிரி கேர் கொடுத்தாலே போதும். மாடி தோட்டத்தில் நம்ம இந்த மினியேச்சர் வெரைட்டி, இந்த வெரைட்டிலாம் கூட மீடியம் சைஸ் வெரைட்டிலாம் கூட தொட்டிலே வச்சு வளர்க்கலாம். நானும் ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஒரு 10 இன்ச் அல்லது 12 இன்ச் பாட்டில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம அப்பப்போ இதை கட் பண்ணி விட்டாலே போதும். நல்ல ஒரு புஷ்ஷியாக அடர்ந்து ஒரு பந்து மாதிரி அந்த தொட்டியில் அழகாக வளர்ந்துருக்கும். அந்த பச்சை இலைகளும் அந்த வெள்ளை பூக்களும் பார்க்குறதுக்கும் மனத்தோட ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு ஏற்ற மண் கலவை நார்மல் பூச்செடிகள் மாதிரி தான். 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு தொழு உரம், 1 பங்கு கொக்கோபீட், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு இல்லைன்னா சாஃப்ட் பஞ்சிசைடு பவுடர். இவ்வளோ இருந்தாலே போதும். கூடவே ஒரு கைப்பிடி போன் மீல் போட்டுட்டோம்னா இன்னும் அந்த பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முழு சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைக்கணும். அப்போ தான் ஃபுல் சன்லைட் கிடைக்கும் போது தான் இந்த செடிகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். அதே மாதிரி தண்ணீரும் கம்பல்சரி டெய்லி ஊற்றணும், மழைக்காலங்கள் தவிர. அதுக்கப்புறம் உரங்கள் மற்ற ரோஜாப்பூ செடிகள் மாதிரி அதிக அளவு கொடுக்காட்டாலும் சாண உரம் இல்லைன்னா முட்டைத்தோல் உரம் இல்லை வீட்டில் கிச்சன் கம்போஸ்ட் உரம் எதுனாலும் கொடுக்கலாம். நல்லா பூக்கள் பூக்கும். ஆனால் அளவு கம்மியாக கொடுங்க. முட்டைத்தோல் உரம்லாம் கொடுக்கும்போது அந்த வேர் கிட்டத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். ஏன்னா இந்த செடி பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் தொட்டியில் இருக்கிறது மினியேச்சர் வெரைட்டி என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த செடி தான் நான் முதல்ல நாகர்கோயிலில் ஒரு நர்சரியில் வாங்கியிருந்தேன். நல்ல புஷ்ஷியாக அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்தது. என்னாச்சுன்னா முட்டைத்தோல் உரம் ஒரு நாள் கொடுக்கும்போது அதிகமாகிடுச்சான்னு தெரியல, கம்ப்ளீட்டாக அந்த இலைகள் ஃபுல்லாகவே உதிர்ந்து நான் செடியே போயிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் கீழே இருந்து நல்லா தழுத்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எப்போவுமே உரமானாலும் சரி, பெஸ்டிசைடு ஆனாலும் சரி, நம்ம கம்மி அளவில் கொடுத்தாலே போதுமானது. டோசேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தால் பாதிப்பு இருக்காது. அதிக அளவில் இருந்தனா பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும்.
இந்த செடியில் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் பெஸ்ட்டு எதுவுமே வந்ததில்லை. மற்ற செம்பருத்தி செடிகள்லாம் கூட எல்லாம் பெஸ்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு. இதில் வந்து இது நாள் வரைக்கும் செடிகள் வரல. நல்லா பச்சை பசேல்னு அழகாக வளர்ந்து டெய்லி பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பூக்கள் பூக்க ஆரம்பித்து இப்போ தான் ஒரு 3 மாதம் இருக்கும். சம்மர் தொடங்கின பிறகு தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய செடி வந்து இந்த செடி சின்னதாக தான் இருந்தது. அந்த மினியேச்சர் செடி தான் வந்து பூக்கிற ஸ்டேஜில் வந்து டவுன் ஆயிடுச்சு. இது சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ட் கிடையாது. அதனால் வந்து ரவுண்ட் த இயர் பூக்கும். மேபி மழைக்காலங்களில் வேணால் கம்மியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ரொபகேஷன் நான் இது வரைக்கும் பண்ணலை. ஸ்டெம் கட்டிங் மூலமாக ப்ரொபகேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இனிமேல் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். மற்றபடி நர்சரிஸில் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே இந்த செடிகள் வந்து கிடைக்குது. 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் அந்த செடியோட சைஸ் அனுசரித்து விலை சொல்கிறாங்க. அதிக மனம் வீசக்கூடிய இந்த மரமல்லிகை செடியான மதுக்காமினி செடி கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் மாடி தோட்டத்தில் வாங்கி வளருங்க. அதிக அளவு ஈல்டையும் எடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.